அனைவருக்கும் வணக்கம். நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி. அறிவோம் ஜோதிடம் என்ற இந்த நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த பல நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க வருகிறார் மயிலாடுதுறையைச் சார்ந்த ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்கள். இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து பார்த்து பயன்பெறும் அனைவருக்கும் எங்களின் அன்பான வரவேற்புகள். இன்றைக்கு நீங்கள் கேட்க இருப்பது சேலத்தில் இருந்து ஒரு நேயர் கேட்டுள்ள கேள்விக்கான பதில். வாங்க நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம். நான் மயிலாடுதுறையிலிருந்து திரிபுர சுந்தரி. சாமன்சாஸ் அஸ்ட்ரோ சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். சேலம் நேயர் கேட்டுள்ள கேள்வி, அதாவது அவரது வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் சமீபத்தில் 30 பவுன் நகை திருடு போய்விட்டதாம். பக்கத்து வீடு என்பதால் இவர்களிடம் கூறி வருத்தப்பட்டார்களாம். அவர்களின் பெண் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த நகையாம். அவர்கள் வெளியூர் சென்றிருந்த அந்த ஒரு நாள் இரவில் இது நடந்துள்ளதாம். ஏன் இப்படி நடந்தது? ஜோதிடத்தில் ஏதேனும் இதற்கு விளக்கம் உண்டா என கேட்டுள்ளார். ஒரு பொருள் தொலைஞ்சு போகுது, இல்லை திருட்டு போகுது, இல்லை மறைக்கப்பட்டிருக்கு, நம்ம வச்சுட்டு எங்கேயோ வச்சுட்டு தேடுறோம். இப்படி எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதுக்கு அவங்க ஜாதகத்தில் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட ஒரு தசை புக்தி அந்தரம் இது மாதிரி ஒன்று நடக்கும். அதே பொருளை நாம் தொலைக்கிறோம், அதாவது இழந்துட்டோம். அதுக்கு காரணங்கள் பல இருக்கலாம். அதாவது நாமளே மனம் யாருக்காவது கொடுக்குறோம் அப்படிங்கிறது, நம்ம மனசு இல்லாமல் அடுத்தவங்க கட்டாயத்துக்காக கொடுக்கறது, மொத்தத்தில் நம்மக்கிட்டேருந்து அது போயிடுது, நம்ம அந்த ஒரு பொருளை இழந்துடுறோம். அப்படிங்கிறப்ப அது 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசை புக்தி அந்தரம் அந்த மாதிரி நடக்கும். ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை இழக்கிறார் அப்படின்னா அதற்கு அவருடைய ஜாதகத்தில் 12ஆம் இடம் மட்டும்தான் பொறுப்பு. அதாவது அவர் ஒரு நகையை இழக்கிறார், பணத்தை இழக்கிறார், சொத்தை இழந்து போகிறார், அவர் கையை இழக்கிறார், காலை இழக்கிறார், அதாவது விபத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் கையோ காலோ இழந்து போயிடுறாரு அப்படின்னா அதுக்கும் அந்த 12ஆம் இடம் தான் காரணம். அவர் தூக்கம் இல்லாமல் நைட்டில் தூக்கத்தை இழக்கிறாரு அப்படின்னாலும் அது அந்த 12ஆம் இடம் தான் காரணம். அதாவது நைட் ஷிஃப்ட்டு தான் வேலை பார்ப்பாங்க, பகல்லாம் தூங்குவாங்க, நைட்டில் வேலை பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே 12ஆம் இடம் வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். இது சில சுப நிலைகளில் நடக்கும். சில பாவத்துவ நிலைகளில் என்ன பண்ணோன்னா அவங்களுக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வராது, மாத்திரை போட்டால் தான் தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வருவாங்க. இப்படி எதை இழந்தாலும், அதாவது நகை இழந்தாலும், பணத்தை இழந்தாலும், கை கால்களை இழந்தாலும் சில நேரங்களில் ஜாதகரை இழக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது லக்னாதிபதியே அங்கே 12ஆம் இடத்துல இருந்து அந்த தசை நடக்கும்போது ஜாதகரே விரயமாகிறார் அப்படின்னு அர்த்தம். இதில் ஒரு மனித உறவுகளை இழக்கிறார், தாயை இழக்கிறார், தந்தையை இழக்கிறார், கணவனை இழக்கிறாங்க, மனைவியை இழக்கிறாங்க, குழந்தையை இழக்கிறாங்க, சொத்து சுகங்களை இழக்கிறாங்க. இப்படி எதை இழந்தாலும் அவங்களுக்கு அங்கே 12ஆம் இடம் வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் இடம் சம்மந்தப்படாமல் எந்த ஒரு பொருளையோ வேறு எதையுமே நம்ம இழக்கிறோம், அதை பறி கொடுக்குறோம், அது வீணாக போயிடுது, நம்மக்கிட்டேருந்து போயிடுது அப்படிங்கிற விஷயம் நடக்கவே நடக்காது. அப்படி நடக்குது அப்படின்னா நமக்கு அந்த ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 6, 8, 12ஆம் அதிபதிகள் அந்த ஒரு லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல ஒன்றா சேர்ந்து அமர்ந்திருக்கும். இது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. விபரீத ராஜயோகம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத அளவு நமக்கு ஒரு நல்லது நடக்கும். பதவி கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பணம் கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். அந்த 6, 8, 12ஆம் இடத்துல 6, 8, 12ஆம் அதிபதிகள் அந்த இடத்துல 12ஆம் இடத்துல சேர்ந்து இருந்து அந்த தசை புக்தி அந்தரம் ஏதோ ஒன்று நடக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும். நாம் எதிர்பார்க்காதது, நம்ம கொஞ்சம் கூட கனவுல கூட எதிர்பார்த்துருக்க மாட்டோம், அந்த மாதிரி ஒரு நல்லவைகள் நடக்கும். இது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதே கிரகநிலை அதோட மறுபக்கத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நமக்கு கொடுக்கும், திடீர்னு காணா போகிறது. இப்போ நீங்கள் சொன்ன அந்த பக்கத்து வீட்டில் இவ்வளவு பொன் நகை காணா போயிட்டு, நகை அப்படிங்கிறதுக்கு ஒரு காரகம் குரு. அப்போது அவங்க வீட்டில் 12ஆம் இடத்துல குரு இருந்திருக்கும், இல்லை 8ஆம் இடத்துல குரு இருந்திருக்கும். அந்த குரு பாவகிரகங்களான சனியோட
ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்கும். அதாவது ரொம்ப க்ளோஸாக இணைஞ்சிருக்கும். ஒரு குறிப்பிட்ட 2 டிகிரி 3 டிகிரியில் இணைஞ்சிருந்திருக்கும். இது 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இருந்திருக்கும். அந்த தசை புக்திகள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு பணம் பொருள் பெரும் பணம் களவு போகுது அப்படின்னா அந்த குரு தான் அதுக்கு காரணம். அதே போல் ஒரு நகை பெரிய நகைகள்லாம் பெரிய நகையோ சின்ன நகையோ அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஓட்டு வீட்டில் ஒரு கூரை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு அரை பவுன் நகை காணடிச்சிட்டாங்க. அதே மாளிகையில் இருக்கிறவங்க 50 பவுன் நகையை காணடிச்சிட்டாங்க அப்படின்னாலும் அந்த 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சம்மந்தப்பட்டது, அந்த குரு சம்மந்தப்பட்டது. இதுங்க இல்லாமல் அந்த நகை வந்து களவு போகாது. இது வந்து இந்த நகைக்கு மட்டும் இல்லை. ஏன்னா அந்த நகைங்கிறது ஒரு சிலருக்கு தான் பெரிய பொருள். அதாவது நம்ம வாழ்க்கையிலே பெருசாக சம்பாதிக்கிறது இந்த நகையை தான் பணத்தை தான் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர் தான். அதையும் தாண்டி உறவுகளை பெருசாக மதிப்பாங்க. கௌரவமான அதையும் தாண்டி ஒரு கௌரவம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இந்த நகைக்கு பதிலாக மனித உறவுகளை வச்சுருப்பாங்க சிலவங்க. அது பிள்ளையாகவோ ஒரு தாய் தந்தையாகவோ கணவன் மனைவியாகவோ இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த கிரகங்கள் அந்த 6, 8, 12ஆம் இடத்து கிரகங்களோடு சேர்ந்து அந்த 12ஆம் இடத்துல எழுகும். 12 அப்படிங்கிறது நம்மை விட்டு போகிறது அப்படின்னு அர்த்தம். என்னென்னலாம் போகுது அப்படின்னா நம்ம விட்டு ஒரு தூக்கம் போயிடுச்சு. நம்ம வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கோம், நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியல, தூக்கம் இல்லை அப்படின்னா அங்கே 12ஆம் இடம் வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். நம்ம விட்டு எது போகுதோ, ஒரு ஒரு குழந்தை ஒருத்தவங்களை விட்டு தவறி போயிட்டு அப்படின்னாலும், ஒரு குழந்தைய தொலைச்சிட்டாங்க அப்படின்னாலும், ஒரு கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ அவங்கள விட்டு இழந்துட்டாங்க அப்படின்னாலும், இல்லை இறந்து போயிட்டாங்க அப்படின்னாலும் அந்த 12ஆம் இடத்துல அந்த கிரகங்கள் வேலை செய்யுது. அப்போ 12ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். ஆக 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து வேலை செஞ்சதுன்னா அங்கே ஏதோ ஒரு இழப்பு நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் நகை அப்படின்னு சொல்கிறதால நகைக்கு வந்து காரகன் குரு வந்து 12ஆம் இடத்துல இருந்திருக்கும், இல்லை 8ஆம் இடத்துல இருந்திருக்கும். அது கெட்டு போயிருக்கும். இது இன்னும் எப்படி கெட்டு போகுது அப்படின்னா, நம்ம கோச்சார நிலையில் 7.5 சனி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ இந்த 7.5 சனியில் முதல் 2.5 வருஷம் அந்த விரய சனின்னு சொல்லுவாங்க. அந்த விரய சனி வர்ற காலங்களில் அந்த இழப்புகள், அதாவது நகை இழப்பு, பணம் இழப்பு இதெல்லாம் நடக்கும். அதே போல் அஷ்டம சனி அப்படின்ற ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி வர்ற காலத்தில், ஏன்னா இப்போ அந்த இடமும் ஒரு 8ன்னு உங்களுக்கு வருது பாருங்கள். இப்போ விரய சனிங்கிறப்ப ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு வருது பாருங்கள். அப்போது வந்து அங்கே விரயம் ஒன்று நடக்குது அப்படின்னு அர்த்தம். இதனால தான் வந்து அந்த மாதிரி அஷ்டம சனி காலத்தில் ஒரு பணம் அதிகமாக முதலீடு போட்டிங்கன்னா அதை எடுக்க முடியாது, அதை இழக்கிற நிலை வரும். மனித உறவுகளில் கல்யாணம் பண்ணால் கூட அந்த மாதிரி ஒரு உறவுகளில் பிரிவு வரும் அப்படின்னு சொல்கிறது அதனால தான். ஆக அந்த 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சம்மந்தப்பட்டு அங்கே குரு கெட்டு போயிருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்க வீட்டில் திருட்டு நடக்கும். நம்ம பொருள்களை யாராவது களவாடிட்டு போயிடுவாங்க. நம்மளே அதை எங்கேயாவது இழந்து விட்டுட்டு வந்துடும். ஒரு பஸ்ஸில் போகிறோம், இப்போ இத்தனை 3 நகை வச்சுருந்தாங்க விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதும் அந்த குறிப்பிட்ட 8ஆம் இடம் 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட எல்லாமே போய் அந்த 12ஆம் இடத்துல உட்காந்து அங்கே விரயமாகுது அப்படின்னு அர்த்தம். அது மீண்டும் நமக்கு கிடைக்குதா இல்லையாங்கிறது நமக்கு அதுக்கு அடுத்த வர தசாபக்திகளை பொறுத்தது. இந்த கேள்விக்கான பதில் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். உங்களிடமிருந்து விடைபெறுவது எழுத்தாளர் இரா. கலைச்செல்வி. நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.